என் தேவனே, என் தேவனே. பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை ஏன் கைவிட்டாரு? அது மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் தான், ஒரு செகண்ட்ஸ் தான். அது எல்லா ஆக்கினியும் அவர் மேல வந்துருச்சான். உலகத்தினுடைய எல்லா ஆக்கினியும், அதாவது இன்னைக்கு நான் பெற வேண்டிய ஆக்கினி, நீங்க பெற வேண்டிய ஆக்கினி, முடிவு வரைக்கும் பெற வேண்டிய ஆக்கினி, அப்ப இருந்த ஆக்கினி, எல்லா ஆக்கினியும் அவர் மேல வந்து விழுந்த உடனே தன்னுடைய குமாரனை பார்க்க முடியாம அவருடைய முகத்தை திருப்பிக்கினாராம். பிதாவாகிய தேவன் திருப்பிக்கினாராம். அதனால ஏசப்பா கேட்கிற, உடனே கேட்கிற, ஏன்பா ஏன்பா ஏனை கைவிட்டீங்க? அவரு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க நம்ப ஆளுங்க நிறைய பேர் ஒழுங்கா ஜெபிக்க மாட்டாங்க, ஒழுங்கா விசுவாசிக்க மாட்டாங்க, ஒழுங்கா கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒழுங்கா தாழ்மை குணாதிசயம் இருக்காது, ஒழுங்கான அன்பு இருக்காது, ஒழுங்கான ஐக்கியம் இருக்காது, ஒழுங்கா சபைக்கு வர மாட்டாங்க, ஒழுங்கா ஊழியம் செய்ய மாட்டாங்க, ஒழுங்கான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்காது. அவங்க ஏசப்பா எல்லாம் தெரியும், ஆனா என்னது எனக்கு செய்யல. ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டாரு. வாய் நாக்கே கூசாம பேசுறவங்க இருக்கிறாங்க. ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டாரு. நம்மளை கைவிடுறதா இருந்தா 7 வார்த்தைகள்லாம் பேசிருக்க மாட்டார் அவரு. எப்போ பிலாத்தினுடைய ரோமர்களுடைய கட்டளையின்படி அவர் எப்போ அடிச்சு துன்பப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே விட்டுருப்பாரு. இதாவது தேவன் கேட்கிறாரு, ஏசப்பா என்ன கைவிட்ட மாதிரி இவங்களை நீங்க கைவிட்ட கூடாது, நீங்க எதுக்கு என்ன கைவிட்டீங்க? நம்ம கைவிட மாட்டாரு. சொல்லுங்க, ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு? எப்பயுமே விட மாட்டாரு, கைவிட மாட்டாரு.